ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி கிளாஸில் டிஎன்டெட் பேப்பர் 2க்கு நம்ம இங்கிலீஷ் பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பார்க்குற லெசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுடைய இங்கிலீஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீக்கில் டெட் பேப்பர் 2ல் நீங்கள் ரைட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் அப்லோட் பண்ணுறது எல்லாமே ஃப்யூச்சரில் வர டெட்டுக்கு நீங்கள் எகைன் நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான போர்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுற லெசன் இங்கிலீஷில் 10th லெசன். ஸோ இனி யாராவது நியூவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் இனி ரெகுலராக நீங்கள் வீடியோஸ் வாட்ச் பண்ணலாம். ஸோ நான் பேப்பர் 2க்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட். இந்த லெசனுடைய ஆத்தர் பார்த்திங்க அப்படின்னா லியாம் ஓ ஃப்ளாகர்ட்டி. இவங்க தான் ஆத்தர். ஸோ நோட் பண்ணிக்கிங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா லெசன்ஸில் இப்படி டார்க் லைன்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ப்ரௌன் கலர் ஷேட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு க்ளாசரிஸில் வரும். ஸோ இந்த க்ளாசரியுடைய மீனிங்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணி ஏதாவது கேட்கலாம். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் இந்த 10th லெசனை கோ த்ரூ பண்ணிக்கிங்க. The young seagull was alone on his ledge. That ledge means இங்கே கொடுத்துருக்காங்க ledge. ledge-உடைய ஆன்சர் a narrow shelf that juts out from a vertical surface. ledge-உடைய ஆன்சர் a narrow shelf that juts out from a vertical surface. இதுதான் அதோடைய glossary meaning. His two brothers and his sister had already flown away the day before. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempt to flap his wings, he became afraid. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down, he felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. எதுக்காக நான் உங்களுக்கு இதை ரீட் பண்ணுறேன் அப்படின்னா, எப்போவுமே லெசன்ஸை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். இப்படி ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும், கிராமட்டிக்கல் வேர்ட்ஸை உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் ரீட் பண்ணேன். ஸோ நான் இப்போ ஃபுல்லாக ரீட் பண்ண போகிறது கிடையாது. நம்மளுக்கு இப்போ எடுத்துக்கிறது ஒன்லி அந்த ப்ரௌன் லெட்டர்ஸ். லெட்ஜ், ஹியரிங், டிவோர், கேக்கிள், ஷ்ரிலி. ஸோ இந்த மாதிரி மக்கீரல்ஸ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸோடைய மீனிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த லெசன்ஸில் பார்த்திங்கன்னா மோர் தென் வேர்ட்ஸ் கிவன். ஸோ இந்த வேர்ட்ஸோடைய மீனிங்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆத்தர் பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். அபவுட் த ஆத்தர். ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இதிலிருந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். லியாம் ஓ ஃப்ளாகர்ட்டி. அவருடைய பர்த் பார்த்திங்கன்னா 1896 1984. வாஸ் அண்ட் ஐரிஷ். இவர் யாருன்னா ஐரிஷ் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவரை பற்றி நம்மளுக்கு தெரியணும்னா இவர் ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட், தென் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் மேஜர் ஃபிகர் இன் தி ஐரிஷ் லிட்ரரி ரெனைசன்ஸ். He was a founding member of the Communist Party of Ireland, a native Irish speaker from the Gaeltacht. O'Flaherty wrote almost exclusively in English except for a small number of short stories in the Irish language. இவர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான நம்பர்ஸில் தான் ஷார்ட் ஸ்டோரிஸ் ரைட் பண்ணியிருக்கிறாரு. தென் இங்கிலீஷை யூஸ் பண்ணியிருக்காரு. தென் அயர்லாண்டில் இவர் ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ஒரு மெம்பராக இருந்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் தான் இவருடைய
Details: he spent most of his time in traveling and lived comfortably and quietly outside the spotlight. இவர் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவலிங்கில் இருப்பார். ஸோ அதுதான் அவருக்கு கம்ஃபர்ட் ஜோனாக இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது சில ஸ்பாட்லைட், அதாவது சில ஸ்பாட்ஸில் அவருக்கு என்னென்னலாம் தோணுதோ அதை யூஸ் பண்ணி ரைட் பண்ணின ஸ்டோரிஸ் தான் இவருடைய ஸ்டோரிஸாக இருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்ததோ அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளாசரிஸ் பார்க்கலாம். லெட்ஜ். Ledge means already we learned a narrow shelf that juts out from a vertical surface. Surely, producing a high-pitched and piercing voice or sound. Piercing voice or sound. Surely means producing a high-pitched. அதாவது வால்யூமை நம்ம வந்து ரைஸ் பண்ணுற அந்த ஒரு இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா surely. Herring, a long silver fish that swims in large groups in the sea. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. a long silver fish, ஒரு பெரிய ஃபிஷ் வந்து ஸ்விம் பண்ணுது. தென் லார்ஜ் குரூப் ஆஃப் ஃபிஷ்ஷோட சீல வந்து ஸ்விம் பண்ணுறதை தான் என்னன்னு சொல்லுவோன்னா ஹரிங் அப்படின்னு சொல்லி. டிவோர், டு ஈட் something eagerly and in large amounts so that nothing is left. Devour means to eat something eagerly and in large amounts so that nothing is left. Cackle, a sharp, broken noise, cry of a hen, goose or seagull. Cackle na enna, a sharp, broken noise, cry of a hen, goose or seagull. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா கேக்கல், அந்த நாய்ஸ், அந்த சவுண்ட்ஸை வந்து நம்ம கேக்கல் அப்படின்னு சொல்லுவோம். மக்கீரல், எ சீ ஃபிஷ் வித் ஸ்ட்ராங் டேஸ்ட், அதாவது கடல் மீன் ரொம்ப ஸ்ட்ராங்கான டேஸ்டில் இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா மக்கீரல். ஆஃபன் யூஸ்ட் ஆஸ் ஃபுட். அனதர் ஒன், நா, டு பைட் ஆர் chew something repeatedly. This is gna அப்படின்னு சொல்லுவோம். Trot, to run at a moderate pace with short steps. To run at the moderate pace with short steps. Precipice, a very steep side of a cliff or a mountain. Wet, to sharpen. Preening, cleaning feathers with beak, அதுதான் ப்ரீனிங் அப்படின்னு சொல்லுவோம். Plaintively, sadly, calling in a sad way. Swoop, to move very quickly and easily through the air. Beckoning, making a gesture with the hand or head to encourage someone to approach or follow. Making a gesture with the hand or head to encourage someone to approach or follow. இந்த மூணுமே ஆர் வர்றதுனால இந்த மூணுமே நீங்கள் ஆன்சர்ஸில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெசனுடைய வொக்காபுலரி பார்க்கலாம். ரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். த யங் சீகல் uttered a joyful scream. இது பார்த்தீங்கன்னா adjective ஃபார்மில் இருக்குது. The young seagull screamed with joy. This is noun form. Joyங்கிறது noun, joyful adjective. The young seagull screamed joyfully. This is adverb. இந்த மாதிரி சென்டென்ஸில் நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ நீங்கள் இதையும் நோட் பண்ணிக்கிங்க. The young bird pretended to be falling asleep. This is verb pattern. Pretend. Another one, the young bird made a pretension of falling asleep. This is noun. The young bird made a pretentious posture of falling asleep. This is adjective. Note that in the set, the adjective, இதில் எதெல்லாம் adjective பார்த்திங்கன்னா joyful is changed its noun from joy then joyfully.
noun joy, then adverb joyfully. இது வந்து set 1ல நம்ம பார்த்தோம். set 2ல pretendங்கிற verb வந்து noun-ஆ மாறுச்சு, transform ஆச்சு. that is pretension. then adjective-ஆ form ஆகும்போது pretentious. we can transform a sentence by interchanging parts of speech without changing its meaning. இப்போ parts of speech given. noun exhaustion, வேர்பில் எழுதும்போது exhaust. அட்ஜெக்டிவில் நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா this is exhaustive. அட்வர்பில் ரைட் பண்ணுறோன்னா exhaustively அப்படின்னு ரைட் பண்ணலாம். noun wideness, வேர்பில் பார்த்திங்கன்னா widen, adjective wide, adverb widely. அதாவது வைல நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது பேர் வந்து adverb. noun பார்த்திங்கன்னா madness, madden, mad, madly. perfection, perfect, perfect, perfectly. that's all. so nounல exhaustion givenna exhaust, exhaustive, exhaustively. wildness, widen, wide, widely. madness, madden, mad, madly. perfection, perfect, perfect, perfectly. ஸோ இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணுறது தான் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச். நெக்ஸ்ட், read the following sentence and change the form of the underlined word as directed. இப்போ பாருங்கள், அங்கே அண்டர்லைன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண, அவங்க அட்வர்ப் இல்லை நவுன் அட்ஜெக்டிவ் வேர்பில் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த சென்டென்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணணும். ஸோ ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங் கிவன் அண்ட் ஆஃபரிங் ஹிம் ஃபுட், சேஞ்ச் இன் டு அட்ஜெக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜெக்டிவில் நம்ம மாற்றுறதுனால இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஃப்ரம் தி அண்டர்லைன் வேர்ட் இஸ் டைரக்டட். இப்போ இங்கே அண்டர்லைன் வேர்ட் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரீமிங், சேம் வேர்ட் தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸ்க்ரீமிங். த யங் சீகர்ல் கேவ் அவுட் அ லவுட் கால். இதை அட்வர்பாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ நவுனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அட்வர்பில் எழுதும்போது லவுட்லி அப்படின்னு எழுதணும், எல்ஒய் யூஸ் பண்ணி ரைட் பண்ணணும். த பேர்ட் கேக்கிள் அம்யூஸ்லி வைல்ட் ஃப்ளையிங். இப்போ பார்த்தீங்கன்னா அட்வர்பில் இருக்குது, நம்ம நவுனாக மாற்றணும். ஸோ அப்யூஸ்மெண்ட் அப்படின்னு ரைட் பண்ணலாம். த டெப்த் ஆஃப் சீ ஃப்ரம் த லெஜ் ஸ்கேர் த சீகல். அட்ஜெக்டிவில் இருக்குது. ஸோ நம்ம டீப், டெப்த்தை வந்து டீப் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணுறோம். த சக்ஸஸ்ஃபுல் ஃப்ளைட் ஆஃப் த பேர்ட் வாஸ் அ ப்ரவுட் மொமெண்ட் ஃபார் த சீகல்ஸ் ஃபேமிலி. வேர்பில் சேஞ்ச் பண்ணுறதா இருந்ததுன்னா ஃப்ளூ, இங்கே வந்து ஃப்ளைட்னு இருக்குது, ஃப்ளூ அப்படின்னு நம்ம மாற்றணும். தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லிசனிங் பார்ட்ஸ், ஸ்பீக்கிங் பார்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.